மத்திய அரசு கொடுக்கணும், அதுல தப்புல கொடுத்துதான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே வேளையில நான் மாநில அரசு கேட்கிறேன், தமிழக அரசு கேட்கிறேன். மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்ற பழிப்போடும் தமிழக அரசு மாநில அரசின் பட்ஜெட்டில் மழை வெள்ளத்திற்கும் வறட்சிக்கும் ஒதுக்க முடியாதா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒண்ணுமே இல்ல அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்ல. இன்னொன்னு நான் கேட்கிறேன், கடந்த ஆண்டு கூட வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன், மத்திய அரசு கொடுக்கணும், அதுல தப்புல கொடுத்துதான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே வேளையில நான் மாநில அரசு கேட்கிறேன், தமிழக அரசு கேட்கிறேன். நீங்க 2 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க, 3 லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க. அந்த 3 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு 1000 கோடி உங்களால வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா? அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா? வெள்ளம் வரும் தெரியும்ல, வறட்சி வரும் தெரியும்ல, அப்போ உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால? எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது. மத்திய அரசு கொடுத்துதான் ஆகணும், அது வேற. நானும் சொல்ல, மாநில அரசு உங்க கடமையே இல்லையா? என்ன பற்றாக்குறைங்க? இது திட்டமிடுதல், இது திட்டமிடுதல், இதுதான் உண்மையான திட்டமிடுதல். அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும், அடுத்த ஆண்டு வறட்சி வரும், விவசாயிகளுக்கு பண்ணணும், நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.